எப்போவுமே சிக்கன் வாங்கினாலும் சின்னதாக கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டு தான் வாங்குறது. ஆனாலும் அவங்க பெருசு பெருசாக தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை வீட்டில் உட்காந்து கட் பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் 65 போடலாம் அப்படின்ட்டு கவினுக்கு மட்டும் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து 65 போட்டு கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டுக்கு ஆல்ரெடி டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இது 9 மணிக்கு போயெல்லாம் செய்கிறேன். மார்னிங் எப்போவும் நாளைக்கு அவருக்கு லீவா எப்போவும் ரொம்ப நேரம் தூங்குவோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட மாட்டோம், டேரெக்டாக லஞ்ச் போயிடும். நாளைக்குனாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கிரேவி மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே கிரேவி மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சா குழம்பு கொஞ்சோண்டா இருக்குது, கறியாக தான் கிடக்குது. இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா அரைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வெங்காயம் தக்காளி ஆட்டி வச்சுருந்தேன். நான் எப்போவும் எதையாவது சொதப்புனா சந்தேகம் இல்லை, சொதப்பாமல் இருந்தால் தான் சந்தேகம். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி வெங்காயம் தக்காளி ஆட்டி வச்சேன், எப்படி இருக்குமோன்னு தான் யோசிச்சேன். ஆனால் டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது நாளைக்கு சாப்பிட வேண்டியது. சும்மா குழம்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பா வேறு வெளியே ஸ்டாஃப் பார்ட்டின்னு வெளியில் போயிட்டாங்களா. நாங்கள் மட்டும் சிம்பிளாக தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு குழம்ப ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங் இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. குழம்புலாம் ரொம்ப சூப்பராக வந்துச்சா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கையோட வீட்டை ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயாச்சு. நாளைக்கு காலையில் பார்த்துக்கலான்னு.